அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம 2 வகை பாஸ்தா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாக்குள்ள சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு ரெட் கலர் கேப்சிகமும் அதுக்கப்புறம் எல்லோ கலர் கேப்சிகமும் வச்சிருவோம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ, லாஸ்ட்டாக வந்து ஆனியன், அப்புறம் கார்லிக். ஏதாவது ஒரு ஹர்ப்ஸ், ஒரகனோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. சால்ட் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில், லைட்டா பெப்பர் ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இதை ஓவனில் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வைப்போம். வச்சுட்டு இதை நம்ம அரைச்சிருவோம். ஓவனில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருவோம் மைக்ரோவேவ் ஓவனில். என்ன செட்டிங்கில் வைக்கணுங்கிறது இந்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் மோஸ்ட்லி கொடுக்குறேன். முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கையை எடுத்தோன்னு உள்ளே விட்டுறாதீங்க. ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணிடுவோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பக்கா பாருங்கள், எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிருவோம். நல்லா சாஸ் மாதிரி. என்ன பண்ணலாம், நம்ம இப்போ இதை அரைச்சிருவோம். க்ரீம் சீஸ் அப்படி இல்லைன்னா பன்னீர் டோஃபு எதுனாலும் போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து டொமேட்டோ பியூரி அப்படி இல்லைன்னா டொமேட்டோ பேஸ்ட் ஏதாவது. இதோட சேர்த்து பாஸ்தா வேக வச்ச தண்ணி. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா இப்போ இதை நம்ம அரைச்சிருவோம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாஸ்தா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேனை சூடு பண்ணிட்டு பட்டர் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஸ்மோக்டு பேப்ரிக்கா அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சிருந்த சாஸ் எடுத்து ஊற்றிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. என்ன பண்ணலாம், லைட்டா பாஸ்தா வேக வச்ச தண்ணியை வந்து இதுல ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வர்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த நேரத்தில் வந்து மஷ்ரூம் மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ப்ரொக்கோலியும் போட்டுக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சாஸ் வந்து நல்லா திக்காக ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாஸ்தா போட்டுடலாம். இப்போ பாஸ்தாவையும் இதில் போட்டுடலாம்.
என்ன வகை பாஸ்தானாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா சீஸ் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாஸ்தா வந்து நல்லா க்ரீமியாகவும் இதாகவும் இருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஃப்ளேம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம். அந்த சீஸ் எல்லாமே நல்லா இதாகும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து பேனில் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பாஸ்தா வந்து இப்போ நம்ம ஓவனில் ட்ரை பண்ணலாம். பட்டர் போட்டுட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸோ பட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம், மஷ்ரூம் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரக்கோலி. இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா ரெட் சில்லி சாஸ் இருக்குல்ல, இது வந்து காரத்துக்காக ஊற்றுறேன். அப்புறம் கிரீன் சில்லி சாஸ், இதுவும் காரத்துக்காக தான் ஊற்றுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்தா எடுத்துக்குவோம். பாஸ்தாவை வந்து ஒரு 80% மட்டும் வேக வச்சிருங்க. மீதி எல்லாமே நம்ம இந்த ஓவனில் தான் இது வேகும். போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா இன்னொரு வாட்டி ரெட் சில்லி சாஸ் வந்து போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ், பாஸ்தா சாஸ் போட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் உள்ளே. அப்போ தான் நம்மளுக்கு ஓவனுக்குள்ளே வைக்கும்போது எல்லாமே ஈக்குவலாக வேகும். நம்ம லேயர் பை லேயராக லசானியா மாதிரி இதை ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ மேலே வந்து என்ன பண்ணலாம், சீஸ் வந்து கிரேடட் பண்ணிடலாம். இங்கே வந்து சீஸும் ஆப்ஷனல் தான். நார்மலாக இதை நீங்கள் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும். ஸோ மைக்ரோவேவன் செட்டிங்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஓவனை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓவனுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை வைப்போம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் 600 வாட்ஸில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வைப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். எனக்கு இது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மசாலாவும் சரி, நம்ம ஊற்றுன அந்த பாஸ்தா இதுவும் அந்த பாஸ்தா சாஸும் சரி நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த வெர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணல அந்த பேன் பாஸ்தா அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் லிட்டில் பிட் வந்து ஸ்பைஸியாக இருந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் எனக்கு 2 வெர்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் 2 வெர்ஷனில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலான சைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென், மட்டமாமே